ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட போயிட்டு உனக்கு மென்டல் டிஸார்டர் இருக்குது, நீ ஒரு நார்சிசிஸ்ட் அப்படிங்கிற அந்த உண்மையை அவங்க முகத்துக்கு நேராக போட்டு உடைச்சா என்ன ஆகும், அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஹெல்த்தி மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு கில்ட், ரிக்ரெட், ரிமோர்ஸ், அதாவது குற்ற உணர்வு, மன வருத்தம், பச்சாதாபம், இந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதனால் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி வருத்தப்படுவோம். நம்ம செஞ்ச அந்த தப்புனால் பாதிக்கப்பட்டவங்க மேலே நமக்கு ஒரு பச்சாதாபம் ஏற்படும். இந்த உணர்வுகள் நம்ம செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்காக நம்மளை உணர்வு ரீதியாக வழி நடத்தும். ஆனால் நச்சுகளுக்கு இந்த 3 இமோஷன்ஸுமே இருக்காது. அதுக்கு பதிலாக ஷேம், அதாவது அவமானம் அப்படிங்கிற அந்த உணர்வு இவங்கக்கிட்ட மேலோங்கி இருக்கும். பொதுவாக இந்த அவமானம்ங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்கும், ஹெல்த்தி மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். அந்த உணர்வு நம்மளை தவறான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கும் தவறான காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கும் நம்மளை கட்டுப்படுத்தும். நச்சுகளுக்கு இது வேறு விதமாக வேலை செய்யும். இவங்களுக்கு பேசிக்காகவே எங்கேயாச்சும் எப்போயாச்சும் யாராவது இவங்களோட முகமூடிக்கு பின்னாடி இவங்க ஒளிச்சு வச்சுருக்கிற அந்த உண்மையான முகத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா அது அவங்களுக்கு அவமானமாக ஆயிடும் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஒருவேளை யாராவது இவங்களோட அந்த உண்மையான குணத்தை பற்றி சொல்லி, இவங்களுக்கு இருக்கிற அந்த டிஸார்டரை பற்றி சொல்லி இவங்களை கார்னர் பண்ணும்போது, இல்லைன்னா இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இவங்களுக்குள்ள ஆழமாக பதிஞ்சு போயிருக்கிற அந்த அவமான உணர்வு ட்ரிகர் ஆகிடும். இப்படி ஒரு சூழல் வரும்போது உடனே அதை மறுத்து பேசி தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். குற்ற உணர்வு, வருத்தம், பச்சாதாபம் மாதிரியான உணர்வுகள் நச்சுகளுக்கு இல்லாத காரணத்தினால அவங்களோட தவறான நடத்தைகளை சுட்டி காட்டும்போது அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறத விட்டுட்டு அவங்கள அவமானப்படுத்திட்டதா நினைப்பாங்க. இதையெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மனசு வருந்தி திருத்திக்கிற பக்குவம் இவங்களுக்கு இருக்காது. ஆக்சுவலி மற்றவங்கள மாதிரி நம்மளால் இயல்பாக இருக்க முடியலை, மென்டலி நம்மக்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்கிற ஒரு அவமான உணர்வோட நச்சுகள் உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இமோஷனல் மிஸ்மேட்ச் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு உனக்கு மென்டல் டிஸார்டர் இருக்குது, நீ ஒரு நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க முகத்துக்கு நேராக அவங்களோட தவறான நடத்தைகளை சுட்டி காட்டும்போது அதுக்காக வருந்துறதை விட்டுட்டு உடனே அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த நொடியே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவமான உணர்வு ட்ரிகர் ஆகிடும். எந்த அவமானம் தனக்கு நேர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்களோ அந்த அபாயத்துக்குள்ளே நீங்களே அவங்கள தள்ளும்போது இம்மீடியட்டாக நச்சுகள் அந்த த்ரெட்டில் இருந்து தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு வாதம் பண்ணுவாங்க, கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க, அவங்களோட தவறான நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவாங்க. அவங்க அப்படி நடந்துக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொல்லி எல்லா குற்றச்சாட்டுகளையும் உங்கள் பக்கம் திருப்பிடுவாங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்த நீங்கள் தான் பிரச்சனையாக்குறீங்க அப்படின்னும் எல்லாத்தையும் தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்கன்னும் உங்களை குத்தம் சொல்லுவாங்க. மொத்தத்தில் நச்சுகளோட மென்டல் டிஸார்டரை பற்றி நம்ம சுட்டி காட்டும்போது விக்டிம் கார்டு, சிம்பத்தி ட்ராமா, கேஸ் லைட்டிங், ப்ளேம் ஷிஃப்டிங், டீவேல்யூவேஷன், கேரக்டர் அசாசினேஷன், ஸ்லட் ஷேமிங் அப்படின்னு இருக்கிற எல்லா நார்சிசிஸ்டிக் டிஃபென்ஸையும் பிரயோகப்படுத்தி எல்லா திசையில் இருந்தும் உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிற நச்சுகளாக இருந்தாலும் சரி, செல்ஃப் அவேர்னஸ் இல்லாத நச்சுகளாக இருந்தாலும் சரி, அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்கள அட்டாக் பண்ணணுங்கிற நோக்கத்தோட ஒரு வேளை நீங்கள் இதை பண்ணினா அதோட பின்விளைவுகள் பல மடங்கு மோசமாக இருக்கும். அவங்களோட நார்சிசிஸ்டிக் ரேஜை உங்களால் அதுக்கப்புறம் சமாளிக்கவே முடியாது. அப்படி இல்லாமல் அவங்கள திருத்தணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இதை பண்ணினாலும் உங்களோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது.
அவங்களோட ரியாக்ஷனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே நார்சிசிஸ்டிக் ரேஜோட உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நச்சுகள் கிட்ட போயிட்டு அவங்கள பற்றின உண்மைகளை அவங்கக்கிட்டேயே சொல்லி அவங்கள அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறதோ, அப்படி இல்லைன்னா அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறதோ, இந்த ரெண்டுமே சேஃபான அப்ரோச்சாகவும் இருக்காது, புத்திசாலித்தனமான செயலாகவும் இருக்காது. ஒருத்தரோட டாக்ஸிக் மென்டாலிட்டியை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிற பட்சத்தில் நம்ம அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது ஒன்று தான் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு புத்திசாலித்தனமான செயலாக இருக்க முடியும். அதுதான் நமக்கு சேஃப்டியும் கூட. ஸோ என்பிடி பற்றின அவேர்னஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அந்த நாலேஜை உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு ஷீல்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.